Hello friends, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி இசைக்கு முத்து from மும்பை, முத்து பாபாய் இன் கன்னியாகுமரி. இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை வாலட்டைல முடிஞ்சிருக்கு. ஓப்பனிங் வந்து நேற்றோட கொஞ்சம் கீழே இறங்கி தான் ஓப்பன் ஆகி கொஞ்சம் பாசிட்டிவ் போயிருக்கு. திரும்பவும் கீழே போச்சுனாக்கி போச்சு நேற்று சொன்ன மாதிரி நிப்டி 24 460 430 390 360 எல்லாம் வரணும்னா அவ்வளவு இன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி மேலே க்ளோசிங் ஆகிறது வந்து நிப்டி வந்து 460 490 க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசியில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறது வந்து 24 413 க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நிப்டி ஸ்டார்ட் இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு முடிக்கிற இது. அதே நேரத்தில் கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ஜ் வந்து 24 417 க்ளோஸ் ஆகிருக்கு 3 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட 24 420. நேற்று கொடுத்துருந்தேன் 24 420 24 390 ஒர்ஸ்ட் மீன்ஸ் ஒர்ஸ்ட் வெரி குட் சப்போர்ட்டில் வரும். அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட்டில் இருந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே அது எப்படி போகும் அப்படின்னு நாளைக்கு நிப்டி ஸ்பாட்டு ஜூலை மந்த்து சீரீஸ் செட்டில்மெண்ட் இருக்கு. நேற்று லோ செவ்வாய்க்கிழமை 24,073 800 பாயிண்ட். வெள்ளிக்கிழமை காலையில் ஹை லெவல்ல இருந்து மண்டே டியூஸ்டே காலையில் வரைக்கும் 800 பாயிண்ட் டவுனு. இன்னைக்கு வந்து ஒரு 70 பாயிண்ட் டவுன் ஆனாலும் அந்த சப்போர்ட் லெவலுக்கு உள்ளே தான் இருக்குது. 2 பேர்லைன் மேலே உள்ள ஹரிசாண்டல் லைன், கீழே உள்ள ஹரிசாண்டல் லைன் ரெண்டும் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் மார்க்கெட் ஃபர்தர் அப் மூவ். தட் மீன்ஸ் எனி டைம் இட் வில் மூவ். 24,000 is the lowest case and upper side 24,860. Maybe 31st July month end may hit 24,860, even 25,000. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரொம்ப ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். 51,760 ஓப்பன் ஆகி மனமான கீழே வந்து 50,784, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போய் 51,340 என்னமோ க்ளோஸ் ஆயிருக்கு. 460 பாயிண்ட் டவுன். நேற்று வந்து ஒரு 600 பாயிண்ட், இன்னைக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் ஆக மொத்தத்தில் 1100 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி அலோன் டவுன். இது நிஃப்டி என்னன்னா இன்னைக்கு நேற்று எஃப்எம்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்து, ஆட்டோ ஐடி செக்டார் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்து. இன்றைக்கி ஐடி செக்டார் வந்து ஸ்மாலாக ஒரு நார்மலாக 70 பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸு. எஃப்எம்சி செக்டார் 320 பாயிண்ட் டவுன். நேற்று 1200 பாயிண்ட் அப்பில் இருந்து இன்றைக்கி 320 பாயிண்ட் டவுனு. பேங்க் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ நீட்டாக கீழே இழுத்து வச்சோ அதே இது இந்த ரெண்டும் சப்போர்ட் பண்ணி ஒரு 24,413 க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, மேலே போகலாம். ஏன்னா பட்ஜெட் வந்து எல்லாம் நல்லா தான் இருக்குது. மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு, எந்த விதமான இதுவும் கிடையாது. எஸ்இடி கூடியிருக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 10% to 12.5%, ஷார்ட் டேர்ம் 15% to 20%, F&O செப்பரேட் అలాగే. ஸோ மார்க்கெட் fundamentally good but not budget favor to market and retail investor is the main cause of concern. Nifty spot technically intraday வெள்ளிக்கிழமை லாங் ரெட்ல முடிஞ்சிருக்கு. திங்கக்கிழமை ஒரு கிரீன்ல ஆயிருக்கு ஷார்ட் கவரிங். நேற்று செவ்வாய்க்கிழமை ஒஸ்ட்டு, இன்னைக்கு கீழே வந்திருக்கு. 2 பேர்லைன் மேலே பார்த்து போகுது. அதில் வெள்ளிக்கிழமைக்கு ஹை லெவல் 24,860. நேற்று லோ செவ்வாய்க்கிழமை 24,073 800 பாயிண்ட். வெள்ளிக்கிழமை காலையில் ஹை லெவல்ல இருந்து மண்டே டியூஸ்டே காலையில் வரைக்கும் 800 பாயிண்ட் டவுனு. இன்னைக்கு வந்து ஒரு 70 பாயிண்ட் டவுன் ஆனாலும்
அந்த சப்போர்ட் லெவலுக்கு உள்ள தான் இருக்கு. 2 பேரலைன் மேல உள்ள ஹரிசாண்டல் லைன், கீழ உள்ள ஹரிசாண்டல் லைன் 2ம் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் market further up move. That means anytime it will move 24,000 is the lowest case and the upper side 24,860, maybe 31st July month end may hit 24,860, even 25,000. It is part consultant பார்க்கும்போது வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹை லெவல் வந்து 24,860. செவ்வாய்க்கிழமை நேற்று லோ லெவல் வந்து 24,074. பார்த்துடுங்க 800 பாயிண்ட். இன்னைக்கு வந்து க்ளோசிங் ஆனது வந்து 24,413 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் டவுன் தான் இருக்கு. இருந்தாலும் 2 பேரலல் லைன் மேலே பார்த்து போய்கிட்டு இருக்கு. மேலே உள்ள லைன் வந்து ஹரிசாண்டல் லைன், அதே மாதிரி டாப் பாட்டம் 2 இருக்கு. 2ம் சரியான ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. மேலே உள்ளது இந்த லைன் அடிக்கி மேலே போக முடியாது, கீழே உள்ள லைன் அடிக்கி கீழே போக முடியாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வரக்கூடிய நாள் இந்த வியாழன் வெள்ளி நெக்ஸ்ட் வீக் 31st ஜூலை வரைக்கும் 24க்கு கீழே போகாது. 24,000 மேலே வந்து 24,860க்கு மேலே போகாது. ஆனால் 25,000 ஹிட் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ், கீழே போகிறதுக்கு சான்சஸ் 2 மத்தியில் 24,420 க்ளோஸ் ஆயிருக்கு. கீழே ஒரு 400 பாயிண்ட், மேலே ஒரு 400 பாயிண்ட் போச்சுன்னா, மேலே இப்போ 400 பாயிண்ட் போனால் 820 வந்துடும். இப்போ 4 நாளில் திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி 4 நாளில் 800 பாயிண்ட் கீழே வந்துட்டு இப்போ 400 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கு. அதே நேரத்தில் மேலே 400 பாயிண்ட்டுக்கு 2 நாளில் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. வியாழன் வெள்ளி 2 நாளுமே போகலாம். இல்லைன்னா அடுத்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன் 31st ஜூலைக்கு அந்த 24,860க்கு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. டவுன்ல ஷார்ட் பண்ணாதீங்க, மினிமம் பண்ணுங்க, இன்ட்ராடேல பண்ணாதீங்க. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 51,657 ஓப்பன் ஆகி 944 வரைக்கும் தான் மேலே போச்சு. போன இருந்து கீழே 50,784 கிட்ட 1000 பாயிண்ட் கீழே வந்துச்சு. அதுக்கு மேலே கீழே அந்த மாதிரி போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது 51,317, 461 பாயிண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று 600 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருந்து டவுன்ல. இன்னைக்கு 460 பாயிண்ட், ஆக 1100 பாயிண்ட் 2 டேஸ்ல டவுன் ஆயிடுச்சு. நேற்று ஒரு பெரிய ஹேண்டில், ரெட் ஹேண்டில் டவுனு. இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணி அது ஒரு 1/3, நேற்று 2/3 ஆயிடுச்சு, இன்னைக்கு 1/3, ஆக 100 பாயிண்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு எப்படி இருக்குன்னாக்கி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 12-13 நாளில் பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஹையர் லெவல் வந்து 52,860க்கு மேலே போகாது, போனால் ஷார்ட் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 200-300 பாயிண்ட் வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, கீழே மேலே தான் போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மேலே டாப்ல இருந்து பாட்டம்ல ஒரு லைன் வரும், பாட்டம்ல இருந்து அப் ட்ரெண்ட்ல ஒரு லைன் போகும். இந்த 2க்கும் இடையில மாட்டிக்கிட்டு மேலே போகவா கீழே போகவான்னு தெரியாம கன்சிடர் ஆகிட்டு இருக்கு. மேலே போகிறது லிமிட்டெட், கீழே வருது அன்லிமிட்டெட். நேற்று சொன்னேன். நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து இன்னைக்கு 1000 பாயிண்ட் கீழே வந்து கடைசியில் 400 பாயிண்ட் க்ளோஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஃபர்தர் இது எப்படி போகும்னாக்கி டவுன்ல தான் போகும். அப் சைடு இன்னைக்கு சொல்றேன் லிமிட்டெட் தான், டவுன் சைடு அன்லிமிட்டெட். பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே கன்சால்டேட்டட் பாருங்க. கன்சால்டேட்டட் 1, 2, 3, 4, 5 ஹேண்டில் தான் கிரீன்ல இருக்கு. டாப் லெவல்ல இருந்து, அதாவது 52,860ல இருந்து கீழே 50,784 இன்னைக்கு லோ வரைக்கும் வரதுல கடைசியில் க்ளோஸ் ஆனது 51,374 க்ளோஸ் ஆனதுல ரெட் ஹேண்டில் தான் ஜாஸ்தி. ஃபர்தர் நாளைக்கு வேணா கொஞ்சம் கவரிங் இருக்கலாம். ஏன்னா நிஃப்டி நாளைக்கு செட்டில்மெண்ட் இருக்கனால நிஃப்டி போகும்போது மேலே போகலாம். அது என்னன்னாக்கா 51,760க்கு மேலே போகாது, போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓவரால் பேங்க் நிஃப்டி 51,760, 860, 940, that is the 52,000 maximum limit in a resistance area. Support level 50,120,
அது ஹிட் ஆனால் அதுக்குள்ள ஃப்ரீ ஃபால் போகும், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எஃப்ஐஐ இன்னைக்கு 5130 கோடிக்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் 3137 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 3600 கோடிக்கு விற்றுருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் 64,652 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னால ஹையர் லெவலில் ஷார்ட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயாச்சு, ஷார்ட்டிங்கு ஸ்டார்டில் இருக்கு. நிப்டி கேஷ் மொத்தத்தில் 50 ஹையர் லெவலில் ஷார்ட் பண்ணி லோயர் லெவலில் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று இன்னைக்கு அவ்வளோ கால் ஷார்ட் பண்ண அப்புறம் கவர் பண்ணியாச்சு, புட்டு வாங்கினது அப்புறம் இன்னைக்கு வித்தாச்சு, முடிஞ்சுது. இப்போ வாங்கியிருக்கிறாங்க. அது நாளைக்கு எப்படி போகும்போது ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ஃபாலோ பண்ணாங்க, வேற ஒன்றும் முடியாது. இன்னைக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து 11.76 1 பாயிண்ட் டவுன் தான். ஏன்னா ஒரு ட்ரிப்பு கீழே வந்துட்டு அப்புறம் அங்கிருந்து இன்னைக்கு மேலைகள்லாம் ஓடலை. ஸோ நிப்டி பேங்க் நிப்டி ரெண்டும் ட்ரேடிங் பர்பஸ் தான். இதை வச்சு மித்தது ஹை லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆல் ப்ராட்பேண்ட் ஆல்சோ த சேம் up and down. Today I'll show you how it will perform.